இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே ஆமென். நல்லா கவனிச்சுட்டே வரணும். என் கூட ஒரு 45 மினிட்ஸ் என் கூட அட்டென்ஷனா இருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. வேத வசனத்துக்கு செவி கொடுங்க. உங்க இருதயம் வேத வசனத்துக்கு நேராய் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ செய்தியோடு கூட இணைந்திருங்கள். ஆமென். வாசிங்கனே. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்களா? நிறைய நிரப்பினார்களா? நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொன்னாரு? ஆமென். ஜாடியில என்ன செய்யுங்க? ஆமென். தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். ஆனா வேலையாட்கள் என்ன செய்தார்கள்? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எல்லாரும் இன்னும் ஒரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வேலையாட்கள் அவைகளை ஆமென் நிறைய நிரப்பினார்கள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு கானான் ஒரு கல்யாணத்தில் இருக்கிறாரு. அங்க நடந்த சம்பவம் எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். என் கூட அட்டென்ஷனா வந்துகிட்டே இருங்க பின்னாடி. சரியா? ஏன்னா நேரம் இல்லை. அதனால கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களும் எங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள்? கானான் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே ஆமென் சில சம்பவம் நடந்ததை நாம் ஏற்கனவே பல செய்திகளிலே கேட்டோம். நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை அங்கிருந்து எடுத்து தியானித்து கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்கள் ஆக்குகிறவர் என்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வர ஆசையாய் நிற்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை நிறைவுள்ளவள் ஆக்குவார். கர்த்தர் என்னை நிறைவுள்ளவன் ஆக்குவார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நிறைவுள்ளவர்கள் ஆக்குவார். ஆமென். அவர் குறைவுகளை நிறைவுள்ளதாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவர். எதெல்லாம் குறைவா இருக்கோ அதெல்லாம் பார்த்து 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 அவைகளை நிறைவுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க. என் தேவன் என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. என் ஆண்டவராகிய கர்த்தர் என் குறைவுகளை என்னவா மாற்றுவார்? நிறைவாய். நம்மை குறைவுள்ளவர்களாய் விட்டுவிட அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்மை குறைவுள்ளவர்களாய் இந்த பூமியிலே அப்படியே விட்டு விடுவதற்கு அவர் இரக்கமற்ற தெய்வம் அல்ல. அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவராமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் அன்பின் சொருபி. அவர் காருண்யத்தின் சிகரம். அல்லேலூயா. அவர் கருணையின் சிகரம். அல்லேலூயா. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிச்சுட்டே வாங்க. அவர் என் குறைவுகளை எல்லாம் என்னவா மாற்றுவாராமா? உள்ளதாய் மாற்றுவார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் வேலைக்காரரிடத்துல எதுல தண்ணீரை நிரப்ப சொன்னாரு? வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலையா? வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலையா? வீட்டில் ஒர்த்தா இருக்கும் பாருங்க ஒரு சில பாத்திரங்கள் எல்லாம், அந்த பாத்திரத்திலேயே தண்ணீர் நிரப்ப சொன்னாரு? அல்லது அந்த மண்டபத்திலே கல்யாண வீடுனா பெரிய இல்லையா, பெரிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா? கல்யாண வீட்டில் ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கிருந்து பாத்திரங்களை எடுத்து வர சொன்னாரா? இல்லை. அங்கிருந்து நல்ல பாத்திரங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னாரா? இல்லை. அல்லது நல்ல 4 அண்டாவை கொண்டு வா, இல்லை ப்ளூ கலர் ட்ரம் எடுத்து வையின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆமென். யூத முறைமையின்படி வாசலுக்கு வெளியிலே 24 அடி 25 அடி 20 அடிக்கும் அப்புறத்திலே ஆமென் அவர்கள் வெளியே சென்று வந்தால் தன் கை கால்களை அளம்பும்படிக்கு அங்கே கச்சாடிகளை வைத்திருப்பார்கள். அதாவது நிலைக்கால்களில் இருந்து, வாசலின் நிலைக்கால்களிலிருந்து 20 அடியிலிருந்து 30 அடி தூரத்திலே அந்த கச்சாடிகள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வந்து நின்று பார்த்து ஆமென். ஏற்கனவே மரியம்மா சொன்னாங்க, குறைவு பட்டுருச்சு, இயேசு குறைவு பட்டுருச்சு, ஏதாச்சும் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஓ ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரவில்லை அப்படின்னார். அல்லேலூயா. இப்ப வேலையாட்களை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க, செய்யுங்க. அவர் என்ன சொன்னாரு? நீங்க போய் அந்த கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். ஆமென் தானா? விளங்கிட்டீங்களா? ஆமென். வேலையாட்களிடத்துல கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள்னா என்ன செய்திருக்க வேண்டும்? முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க அந்த வெளியில் இருக்கிற கச்சாடி எப்படி இருக்கும் சொல்லுங்க.
வெளியில இருக்கிற கச்சாடி, கால் அலம்புறதுக்கு வைத்திருக்கிற கச்சாடி எப்படி இருக்கும்? கொஞ்சம் அழுக்கா இருக்கும் இல்லையா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க, கொஞ்சம் அழுக்கா இருக்கும். ஆனா வேலையாட்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அந்த 6 கச்சாடிகளிலும் என்ன செஞ்சிருங்க? தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை நிறைய நிரப்பினார்கள். நிறைய நிரப்பினார்கள் அப்படின்னு சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வழிந்தோடுற அளவுக்கு அதை என்ன செஞ்சாங்க? நிரப்பினார்கள். தண்ணி அப்படியே மேல ததும்பி நிக்கிற அளவுக்கு அதை என்ன பண்ணாங்க? நிரப்பி. அதற்கு முன்பாக கச்சாடிகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்லுங்க. கச்சாடிகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க? சுத்தமா கழுவி எடுத்தாங்க. ஒருவேளை அது வெளியிலே வைக்கப்பட்ட கச்சாடியா இருக்கலாம், அதனுடைய கனம் குறைந்ததா இருக்கலாம், அதனுடைய மகிமை குறைந்ததா இருக்கலாம், அதுக்கு மதிப்பு குறைவா இருக்கலாம். நல்லா கவனிங்க, அதுக்கு மதிப்பு குறைவா இருக்கலாம் அந்த கச்சாடிக்கு. ஆனா ஆண்டவர் அதை ஆமென் நிறைய நிரப்புங்கள், அதை நிரப்புங்கள்னு சொன்ன உடனேயே அதுக்கு மகிமையும் கனமும் ஆமென் அதற்கு புகழும் வந்தது. அதுதான் வேத புத்தகத்தில் இடம்பெற்றது. மண்டபத்தில் இருந்த அந்த கல்யாண வீட்டில் இருந்த வேற எந்த பாத்திரமும் வேத புத்தகத்தில் இடம்பெறவில்லை. வாசலிலே அற்பமாய் எண்ணப்பட்டு கால் அலம்ப வைத்திருந்த அந்த கச்சாடிகள் தான் கனம் பெற்றதாய் இந்த வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்பமாய் எண்ணப்படலாம், நாம் அசட்டை பண்ணப்படலாம், நாம் அசிங்கப்படுத்தப்படலாம், ஒதுக்கப்படலாம், கைவிடப்படலாம், நிராகரிக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்மை நிரப்ப விரும்புகிறார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளை நிரப்பணும்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றணும்னு சொன்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னது? நான் கழுவப்பட வேண்டும். சொல்லுங்க. நான் கழுவி தேவ சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும். நான் கழுவி தேவ சமூகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? அணு தினமும் நான் கர்த்தருக்குள்ளே என்னை நான் கழுவி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆமென். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்குதுன்னு பாருங்க. எதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்கீங்கன்னு கவனிங்க. எதோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ உபவாசிக்கிறேன், எவ்வளவோ தேவ சமூகத்திலே மன்றாடுகிறேன், ஆனால் என் பாத்திரம் இன்னும் நிரம்பவில்லை, என் தேவன் இன்னும் இடவிடவில்லை என்று சொன்னால், பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமென். கொஞ்சம் அழுக்கு இருந்தா கர்த்தருடைய சமூகத்தில் அதை கழுவி பரிசுத்தம் பண்ணி வைங்க. கர்த்தர் அதை நிரப்புவார். என் ஆண்டவர் அதை நிறைவுள்ளதாய் மாற்றுவார். ஆமென். வாசலிலே வைக்கப்பட்ட கச்சாடி நிறைவுள்ளதாய் மாற்றப்பட்டது. வாசலிலே வைக்கப்பட்டிருந்த கச்சாடியிலிருந்து மொண்டு கொண்டு போன அந்த தண்ணீர் தான் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. அந்த திராட்சரசம் தான் முன்னிலும் இருந்த காட்டிலும் ரசத்தை காட்டிலும் அதிமதுரமாய் பேர் பெற்று விளங்கினது. மணவாளனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆமென். மணவாளனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வந்தது எது தெரியுமா? அந்த கச்சாடியிலிருந்து எடுத்து கொண்டு போகப்பட்ட, வெறும் தண்ணீராய் ஊற்றப்பட்ட, நிறைய நிரப்பப்பட்ட அந்த சாடியிலிருந்து எடுத்து கொண்டு போகப்பட்ட வெறும் தண்ணீர் தான் மணவாளனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கேன், எனக்கு ஒர்த்து இல்லை, எனக்கு குவாலிட்டி இல்லை, எனக்கு குவாலிஃபைடு, ஐ எம் நாட் எ குவாலிஃபைடுன்னு நீங்கள் சொன்னால், நான் சொல்லுகிறேன், நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒர்த்தான பர்சன். கர்த்தர் வரும்போது நம்மை அவர் நிறைவுள்ளவராய் மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிறதை செய்யும் போது நம்மை அவர் நிறைவுள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தினால் ஆகும். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் மாற்றக்கூடும். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். இந்த உலகம் நம்மை அற்பப்படுத்த கர்த்தர் அற்புதமாக நம்மளை மாற்றிட்டே வருவார். இந்த உலகம் நம்மை அசட்டை பண்ண நம்மை ஆச்சரியமான ஆட்களாய் மாற்றிட்டே வருவார். இந்த உலகம் நம்மளை ஒதுக்க கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கிட்டே வருவார். இந்த உலகம் நம்மளை டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்ல ஆண்டவர் நம்மளை குவாலிஃபைடாக மாற்றிக்கிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை வேண்டான்னு சொன்னால் கர்த்தர் வேணும்னு சொல்லுவார். ஆமென். ஆமென் தானா? விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, தூரமாக வைக்கப்பட்டிருந்த கச்சாடி இப்போ மகிமை அடைகிறது கல்யாண வீட்டில். கல்யாண வீட்டில் பெரிய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே கச்சாடி தான்.
ஆமென். எங்க இருந்து ரசம் வருது? யோ அது கால் கழுகுற இடையா. ஆமென். அது கால் கழுகுற கச்சாடி, அது கால் இல்ல. இப்ப இயேசு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டிருங்க. ஆமென். யூதர்கள்லாம் பார்த்து விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க, யோ அது கால் கழுகுற கச்சாடியா, அது முக அலம்புற கச்சாடி, அது தூரத்தில் நிலைக்கால்கள் இருந்து யூத முறைமையின்படி 30 அடி தள்ளி ஒதுக்கி வைக்கப்பட்ட கச்சாடி. நோ 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 ரபி அதை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். போதகர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. போதகர் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. போதகர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க அதை பத்தி கவலைப்பட, நீங்க உள்ள போய் பந்தியில உட்காருங்க. உங்களுக்கு தேவை என்னது? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தேவை என்ன? ரசம். ஆமென். ஆமென். நீங்க எல்லாம் அண்டால அழகா விளக்கி கழுவப்பட்ட அழகான ஜோடிக்கப்பட்ட பாத்திரத்திலேயே சாப்பிட்டு பழகிட்டீங்க. இயேசு அதை உடைக்கிறார் இன்னைக்கு. ஆமென். இயேசு அதை உடைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அதை உடைக்கிறார். ஆமென் தானா? இந்த உலகம் ஒர்த்தா பார்த்த ஆட்களை எல்லாம் கர்த்தர் தள்ளிடுவார். பலமுள்ளவைகள் எல்லாம் அவமாக்கப்படும். பலவீனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஞானிகள் எல்லாம் அவமாவார்கள். அஞ்ஞானிகளை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. பலவான்களை கர்த்தர் ஒதுக்கிடுவார். பலவீனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆமென் தானா? கனவான்களை கர்த்தர் தள்ளிடுவார். கனவீனமான ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வேலை. அதுதான் ஆண்டவருடைய வேலை. ஆமென். இங்கே இப்போ ரசம் எங்கேருந்து வருது? ஆமென். தூரத்திலிருந்து, வாசலுக்கு வெளியிலிருந்து. ஆமென். அல்லேலூயா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, ஆமென், நிராகரிக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்ட, அது யாரும் கழுகாத ஒரு கச்சாடி இயேசு கழுவி அதை தண்ணீரால் நிரப்பி ரசமாக மாற்றி அதனுடைய மகிமையை மாற்றிட்டாரு. அதனுடைய மதிப்பை மாற்றிட்டாரு. அது மேலே இருந்த பார்வையை யூதர்களுக்குள்ள மாற்றிட்டாரு. அல்லேலூயா. நிறைய நிரப்புங்கள். சொல்லுங்க. நிறைய நிரப்புங்கள். நிரப்புறதுக்கு முன்னாடி உங்கள் பாத்திரத்தை சுத்தமாக கழுகுங்க. நீங்கள் கழுகி வச்சா போதும், கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் கழுகி வைங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட இந்த இடத்துல இருந்து போங்க. 6வது மாதம் முதல் ஆராதனையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். ஆமென். உணர்த்தப்பட்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களை கழுவி எடுத்து கொண்டு போங்கள். கர்த்தர் உங்களை நிறைய நிரப்பி அநேக பந்திக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அநேக பந்திக்கு நீங்கள் ருசியுள்ளவர்களாய் மாறுவீர்கள். அநேக பந்திக்கு நீங்கள் மதுரமாய் மாறுவீர்கள். அநேக பந்திக்கு நீங்கள் மனமாய் மாறுவீர்கள். அநேக பந்திக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பொறுத்தன. ஆமே நான் கழுவி ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பேன். ஆமே நான் கழுவி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வைப்பேன். ஆமென் தானா? ஆமென் தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாசிங்க. ஆமென் வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42:25. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42:25 வாசிக்க கேட்போம். நான் ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக நிற்கிறேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போவேன். இன்னைக்கு என் கூட அட்டென்ஷனாகவே வாங்க. ஆமென். வாசிங்க. ஆதியாகமம் 42:25. பின்பு அவர்கள் சாக்குகளை எல்லாரும் சொல்லுங்க. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சம்பவம்? ஆமென். என்ன சம்பவம்? ஆமென். எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் யாரை பார்க்க வந்திருக்காங்க? சகோதரர்கள் எல்லாரும் யாரை பார்க்க வந்திருக்காங்க? யோசேப்பை சந்திக்க வந்திருக்கார்கள். யோசேப்புக்கு தெரிகிறது இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று. ஆனால் ஒரு சகோதரனுக்கு கூட தெரியவில்லை இவன் நம்முடைய உடன்பிறப்பு என்று. அல்லேலூயா. இது நம்மோடு கூட பிறந்த யோசேப்பு என்று அடையாளம் காண ஒருவருடைய கண்களும் திறக்கப்படவில்லை. ஆனால் யோசேப்புடைய கண்கள் எப்போதும் திறந்திருந்தது. இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று. சம்பவம் என்ன தெரியுமா? ஆமென். சம்பவம் என்ன தெரியுமா? பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது தேசத்திலே. குடிக்க கஞ்சி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. யாக்கோபு சொல்றாரு, எகிப்தில் தானியங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். நீங்க போய் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது 10 பேரும் வருகிறார்கள்.
ஆமென். 10 பேர் வருகிறார்கள். கவனிங்க. ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்புக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ள போய் அழுகிறாரு, வெளியே வந்து அழுகிறாரு. ஆனா சொல்லல. இன்னும் ஆமென், இன்னும் யார் இருக்கா? யோசேப்புக்கு ஆசை என்ன தெரியுமா? அப்பாவையும் பார்க்கணும், இன்னும் ஒருத்தருக்கு அவனையும் பார்க்கணும். ஆமென். யோசேப்புடைய ஆசை என்ன தெரியுமா? அப்பாவையும் பார்க்கணும், இன்னும் ஒருத்தர் இருக்கான் பெரியமீன், அவனையும் கண்ணுல பார்க்கணும். அந்த ஆசையில என்ன பண்றாரு? ஆமென். சிமியோனை பிடிச்சி கட்டுறாங்கிறாரு. சிமியோனை பிடிச்சி கட்டு அப்படிங்கிற. சிமியோனை பிடிச்சி என்ன செய்ய? கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாராமா? அந்த பஞ்சத்துக்கு தேவையானதை வசனம் என்ன சொல்லுது? அவர்களுடைய சாக்குகளை சொல்லுங்க. சாக்குகளை என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? சாக்குகளை என்ன பண்ணாங்க? நிரப்பினார்கள். ஆமென். வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாரு, நிரப்பிருங்கடா, நிரப்பிருங்க. சாக்குகளை என்ன பண்ணிருங்க? நிரப்பிருங்க. நல்லா கவனிங்க. பஞ்சம், தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தேசத்தில் குடும்பம் குடும்பமாக அலைந்து திரிகிறது. ஆனால் யோசேப்பின் குடும்பத்திற்கு கர்த்தர் சாக்குகளை நிரப்புகிறார். ஆனால் யோசேப்பின் குடும்பத்திற்கு கர்த்தர் சாக்குகளை என்ன பண்றாரு? 12, 10 ஒருத்தனை பிடிச்சு வச்சாலும் 9 சாக்கை என்ன செய்யறாரு? நிரப்புறாரு. ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேரு? அங்க இருக்கிறது எத்தனை பேரியா? 2 பேரு. ஆனா எத்தனை சாக்க நிரப்ப சொல்றாரு? 9 சாக்கு. சிமியோனை கட்டியாச்சு. 9 சாக்குகளை என்ன செய்யறாரு? நிரப்ப சொல்லி அவங்க கொண்டு வந்த பணத்தையும் சாக்குல. ஆமென். பிள்ளைகளே, பசிக்கிறது புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று கேட்டவர் அவர்கள் கரையேறும் போது அவர்களும் சேர்ந்து புசிக்க எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் சாக்குகளை நிரப்ப சொல்லி அந்த தானியத்திற்கு கொண்டு வந்த விலையையும் அதற்குள்ளே வைத்து அனுப்புகிறார். ஒரே ஒரு காரணம் தான் நான் இன்டர்பிரேஷன் பண்ண, நான் புரிந்து இங்கே எழுதியிருக்கிறேன். என்ன தெரியுமா எழுதியிருக்கிறேன்? அங்கே கச்சாடியை கழுவுனால நிறைவு உண்டாச்சு, அற்புதம் நடந்துச்சு, ஆச்சரியமான காரியம் நடந்துச்சு, மணவாளனுக்கு மகிமை உண்டாச்சு. அல்லேலூயா. கச்சாடி கழுவப்படும் போது, ஆமென், நல்ல கவனிங்க, நம்முடைய இந்த சரீரமாகிய சாடி கச்சாடி இந்த மண் பாண்டம் கழுவப்படும் போது அது கர்த்தருக்கு மகிமையா மாறிடும், அது கர்த்தருக்கு புகழ்ச்சியா மாறிடும். நம்ம வாழ்க்கையில அநேக பந்திகளுக்கு நம்ம ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திடுவார். 2வது காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு மனுஷன் குடும்பத்தில் கர்த்தருக்கு பயந்து தன் வஸ்திரத்தை விட்டு, ஆமென், போர்த்திபாருடைய மனைவியை விட்டு, அந்த ஆசைக்கு இணங்காமல், உலக ஆசைக்கு இணங்காமல், சரீர இச்சைக்கு இணங்காமல், அதை அசிங்கமாய் பார்த்து பரத்துக்கு விரோதமாய், என் தேவனுக்கு விரோதமாய், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வைத்த என் எஜமானுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேங்கிற உணர்விலே ஒருத்தன் தேவ பயத்தில் வாழ்ந்தான்ல, குடும்பத்தை கர்த்தர் பஞ்சத்தில் ஆசீர்வதித்து போஷித்து நிரப்பி அனுப்புகிறார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் அடையுங்க. அல்லேலூயா. ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு மனிதன், ஆமென், ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்தனால அவன் குடும்பத்தையே கர்த்தர் காக்கிறாரு. எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? ஆமென். வீட்டில் போய் படிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் சொல்லுங்க. கிஃப்ட் உள்ள வச்சிருக்கேன். ஆமென். வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. ஆமென். எகிப்தில் யாக்கோபின் குடும்பம் எத்தனை ஆண்டு காலம் இருந்தது? டைம் இல்லை எனக்கு, நான் போகணும். ஆமென். அடுத்த வாரம். பின்பு அவர்கள் சாக்குகளை எதால நிரப்புனாங்களாமா? தானியத்தால. ஆமென். கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிற ஆண்டவர். எந்த பஞ்சத்திலும், எந்த வறுமையிலும், எந்த காலகட்டங்களிலும், எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆள், குடும்பத்தில் ஒரு ஆள் கர்த்தரை உண்மையா தேடும் போது, கர்த்தரை உண்மையா கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திடுறாரு. ஆமென் சொல்லுங்க. தானியத்தால் நிரப்புகிறவர். இந்த உலக ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி நடத்துகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் தேடி அலையிறமில்ல, இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து கிருபையா நடத்துகிற கர்த்தர். சாக்குகளை எப்படி நிரப்பணுமாமா? ஃபுல்லாக நிரப்புங்க தானியத்தால். ஆமென். தானியங்கிறது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தை. தானியங்கிறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டுடைய வார்த்தை. சாக்குங்கிறது இந்த சரீரம், சாக்கு பைங்கிற இந்த சரீரம். இது தேவ வார்த்தையால் நிரம்புனா எந்த பஞ்சத்தையும் ஜெயிச்சிருவோம். சொல்லுங்க, எந்த பஞ்சத்தையும் நான் ஜெயிப்பேன். எப்பேற்பட்ட போராட்டத்தை உலகத்தில் என்ன செஞ்சிருவேன்? ஜெயிச்சிருவேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நிரப்பு நிரப்பு நிரப்பு.
ஆமென். நிரப்பி வை. அல்லேலூயா. அப்ப கழுவப்படணும், தேவனுக்கு பயப்படணும். சொல்லுங்க. 1 கழுவப்படணும், 2 தேவனுக்கு பயப்படணும், 3 ஆமென். சங்கீதம் 81:10 வாசிங்க. சங்கீதம் 81:10. சங்கீதம் 81:10 சீக்கிரமா. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை விரிவாய் என்ன செய்ய? திற. நான் அதை நிரப்புவேன். நான் அதை என்ன செய்வேன்? நிரப்புவேன். இங்க என்னத்தை போட்டு நிரப்ப போறாரு? ஆமென். கொஞ்சம் வறுத்த கோதுமை அள்ளி உள்ள போட போறாரா? என்ன சொல்றாரு? ஆமென். நம்ம எல்லாருமே அந்த வசனத்தின் பின்பகுதி தான் நமக்கு இருக்கு. என்ன இருக்கும்? ஆமென். உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை என்ன செய்வேன்? நிரப்புவேன். ஆனா என்ன முன்னாடி வார்த்தை என்னது? அந்த வசனத்தின் முழு வசனம் என்னது? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எகிப்து தேசம்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசம்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, ஆமென், சாபங்களின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவங்களின் அடிமைத்தனத்திலிருந்து, சுபாவங்களின் அடிமைத்தனத்திலிருந்து, சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்த நாட்களிலிருந்து, சுய பலத்தின் மேல் சாய்ந்திருந்த நாட்களிலிருந்து, சுய ஞானம், சுய அறிவு போன்ற காரியங்களிலே சாய்ந்து கிடந்த நாட்களிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தாரே. அந்த அடிமையாய் கிடந்த குணாதிசயங்களிலிருந்து நாமே வெளியே கொண்டு வந்தார்ல, அவருக்கு நேரா வாயை திறக்கணுமா? எதுக்கு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாயை நல்லா திறந்து. சில ஆள் பாடுது, எவனோ பாடு, ஆமே, யாரோ பாடு. இதே இன்னொரு ஆளை பத்தி பேசி பாருங்களேன், வாயை திறந்து. வாய் எப்படி திறக்கும் தெரியுமா? அதுக்கு யாராச்சும் சின்னது அப்படியே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். ஆமாங்க சிஸ்டர், ஆமாங்க சிஸ்டர், ஐயோ பாஸ்டர், உங்களுக்கும் தெரியுமா? வாய் போகும் பாருங்க, தெற்கையும் வடக்கையும். இந்த கார்னர் இங்க போகுயா, இந்த கார்னர் இங்க போகும். பாடுமா, வாயை திறந்து பாடு. செத்தவன் கையில வெத்தலை பாக்கு நிக்குமா ஐயா? சொல்லுங்க. செத்தவன் கையில வெத்தலை பாக்கு நிக்குமா? அதுக்கு அந்த பழமொழி, செத்தவன் கையில வெத்தலை பாக்கு. சர்ச்சுக்கு வர்றதே, ஐயோ எப்பா இன்னைக்கு வேற சர்ச்சுக்கு போடுமா. 9 மணிக்கு வந்தவங்க கை தூக்குங்க. 9 o'clock, 9:05, 9:10, 9:20, 9:30 செய்தி ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட் முடிஞ்சு இல்லை கேட்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. இங்க வந்து நின்று பாருங்க, வருத்தம் தெரியும். இங்க வந்து நின்று நீங்க வந்து உட்காரும்போது இருதயம் உடையும் பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பேனா? நான் ஆசீர்வதிப்பேனா? நெவர். கர்த்தர் பார்த்துக்குவார்னு விட்டுருவேன். நெவர். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைகளை அடுத்த வாரம் 10:30 கொண்டு வாங்கப்பா. இன்னைக்கு 10:15 வந்திருக்காங்க, 10:30 கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்ல முடியுமா என்னால? சொல்லுங்க. ஆராதனை முடிஞ்சு வந்தவங்க கை தூக்குங்க. ஆராதனை முடிஞ்சு கை தூக்குற இல்லையா? அது போதியா? நீ உணர்ற இல்ல, அது போதியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருவாரு. எத்தனை நாள் கை தூக்காம மெத்தனத்துல உட்கார்ந்துருக்கு தெரியுமா? ஆமே, உணர்ற இல்ல. இந்த உணர்வு தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. இந்த உணர்வு தான் உன்னை உயர்த்தும். ஆமே. ஆண்டவர் காரியத்தில் விளையாடாதீங்க. எத்தனை என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவன் கனவீனம் அடைவான். எப்படி? நிறைவை மட்டும் எதிர்பார்க்கிறமே. ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்கப்பா.
ஆமென். வாங்க, நான் நிரப்புறேன். ஆமென். என்னை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. என்னை நிறைவுள்ளவளா, என்னை நிறைவுள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே. என்ன குவாலிட்டி இருக்கு, என்ன குவாலிஃபைடு இருக்கு, நிறைவை கேட்கறதுக்கு என்ன எனக்கு தகுதி இருக்கு, எபிலிட்டி இருக்கு எனக்கு. ஆண்டவர்கிட்ட போய் நின்று என்னை நிரப்பிடுங்க ஆண்டவரே, என்ன தகுதி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு இல்லையா? 11th எப்போ அட்மிஷன் போட முடியும்? 11th எப்போ அட்மிஷன் போட முடியும்? 10th பாஸ் பண்ணாதான். 10th 5 பாடம் பெயில் ஆகிருக்கிறான், அவனை கூட்டிகிட்டு போய் என்ன என் பிள்ளைக்கு 11th அட்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் தருவாரா? நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஓ ஆமென், அவனா நீ அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ் சொல்லுகிறேன், கர்த்தர் காரியத்தில் விளையாடாதீங்க. ஆண்டவர் நீங்க என்ன விரும்புறீங்க, எவ்வளோ ஆசை எவ்வளோ பெருசா இருக்கு, விருப்பம் எவ்வளோ பெருசா இருக்கா? விருப்பம் பெருசா இருக்கா? கர்த்தர் உங்களை நிறைவுள்ள ஆளா மாற்றணும்னா உங்க பாத்திரம் கழுவப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். 2, ஆமென், தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவ பயம். ஆமென். இந்த உலகத்தை விட்டு ஓடுற அந்த சூழ்நிலை, பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற அந்த எண்ணம், வைராக்கியம் கொள்ளணும் அந்த எண்ணத்தில். 3, ஆமென், என்ன சொன்னேன்? உன் வாயை விரி. எதுக்கு? கர்த்தரை பாட, கர்த்தரை துதிக்க. எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு மேற்கொண்ட பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென். யூதா அதுக்குன்னு பாடுறதுக்குன்னே ஒரு கோத்திரத்தவே ஒதுக்கிட்டான். ஆமென். 12 கோத்திரத்தில் அவரை துதித்து பாட, யூதா நீ நல்லா பாடுறடா, உன் துதி உனக்கு நல்லா வருது, அதனால நீ முன்னாடி போ, நாங்கெல்லாம் பின்னாடி துதிச்சுட்டே வரோம். ஏன்னா இந்த செங்கல் சூளையிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, பார்வோனின் இறுக்கமான பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. ஒரு சகோதரி போன வாரம் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு. என்னடா இது? போன வாரம் ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க குடிப்பீங்களா? ஏம்மா இப்போ குடிக்க மாட்டேம்மா, இப்போ குடிக்க மாட்டேன், அப்போ குடித்தேன். இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? அப்படி கேளுங்கம்மா. பாஸ்டர் நீங்கள் குடிப்பீங்களான்னா ஏதாவது பழியை போட்டு, ஏற்கனவே மீடியா நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஆள் தண்ணியை போட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க. சகோதரி கேட்டாங்க, நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு. ஆமே. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? சொல்லுங்க, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? பாஸ்டர்மாட்ட சொன்னா அங்கிட்டு போய் விளையாடியாண்டுருவாங்க. பாஸ்டர்மாட்ட சொன்னா அவர் ஜோக்கர், அவர் ஒரு ஜோக்கரு. ஆமேன் தானா? அல்லேலூயா. நம்ம பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலை தந்திருக்கிறார். ஆமாம். ஏன் தெரியுமா அழுதுட்டே நான் பாடுறேன்? என்னை நினைக்கிறேன் நான். ஆமேன். என்னை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன் அழுதுட்டே பாடுறேன் தெரியுமா? ஏன் சத்தம் போட்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன் தெரியுமா? ஏன் உங்களை ஆராதனைக்குள்ள வாங்க வாங்கன்னு ஏன் கூப்பிடுறேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை அசிங்கமாக கிடந்த வாழ்க்கை, அடிமையாக கிடந்த வாழ்க்கை, சில பாவங்களுக்கும் சில சுபாவங்களுக்கும் சில புத்திகளுக்கும் சில கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த வாழ்க்கையை கர்த்தர் அழகா மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அநேகங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறாரு. வாயை விரிவா தர புரணி பேசுறதுக்கு அல்ல, வாயை விரிவா தர குறை சொல்றதுக்கு அல்ல, வாயை விரிவா தர பொண்டாட்டியை பேசுகிறதற்கு அல்ல, வாயை விரிவாய் தர புருஷனை ஏசுவதற்கு அல்ல, வாயை விரிவாய் தர மாமியாரை துரத்துவதற்கு அல்ல, வாயை விரிவாய் தர மாமனாரை மதிப்பு குறைவாய் பேசுவதற்கு அல்ல. போதும்னு நினைக்கிறேன். சோத்திரம். ஆமே. சொல்லுங்க. அதுக்கு தான் வாயை விரிவா திறக்கணும். என்னை அடிமைத்தனத்திலிருந்து இயேசு அழைத்து வந்தாரே, நீ வாயை விரிவா தர என்ன செய்வேன்னு சொன்னாருன்னு, நான் அதை என்ன செய்வேன்? உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். எதால? துதியால, புதிய பாடல்களினால, அபிஷேகத்தினால, பிரசன்னம் நிறைந்த வார்த்தையினால, கிருபை நிறைந்த வார்த்தையினால, ஆறுதல் நிறைந்த வார்த்தையினால, அற்புத வார்த்தைகளினால, அதிசயம் செய்யும் வார்த்தைகளினால, பலமுள்ள வார்த்தைகளினால, அநேகரை கட்டி எழுப்புகிற வார்த்தையினால
நான் உன் வாயை நிரப்புவேன். அல்லேலூயா. உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தரை நீ நினைச்சு அவரை துதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி உன் வாயை விரிவாய்த்தர. அதை என்ன செய்வாரம்மா? நிரப்புவார். முடிச்சிட்டோமா? அடுத்த காரியம் போங்க. ஆமென். நீதிமொழிகள் 8:20 வாசிங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். மறுபடியும் வாசிங்க. 8:20 தானே? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனி. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். ஆமென். களஞ்சியங்களை என்ன செய்யறார் அம்மையா? நிரப்புவார். இதுக்கு வழி என்னதாமா? கர்த்தர் மேல என்ன இருக்கணுங்க? காலையில ஜெபம் பண்ணவங்க, இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜெபிச்சவங்க, காலையில ஜெபித்தவர்கள் ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சவங்க, இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சவங்க என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அதான் நாங்கள் தான் வர்றோம் இல்லை, நாங்கள் தான் வர்றோம் இல்லை. இன்னைக்கு என்ன பைபிள்? நீங்கள் தான் 1 மணி நேரம் வாசின்னு வாசிப்பீங்களே, ஆத்துன்னு ஆத்துவீங்களே, அப்புறம் என்ன இல்லையா? சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யுங்க. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் என்ன, வசனத்தை படிச்சுட்டு வாங்களேன். இந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த 4-5 வசனத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உண்மையாக்கா? ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்க கூட பேசிதான் அனுப்புவார். அவர் சாதாரணமான பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வாஞ்சியா இருக்கீங்களோ அவ்வளவு கிரியை செய்கிறவர். நீங்க எவ்வளவு ஆசையா அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவாய் தென்படுகிறவர். நீங்க எவ்வளவு வாஞ்சையோடு கூட அவரை நெருங்குகிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறவர். என் அனுபவத்தை சொல்றேன். நீங்கள் எவ்வளவு வாஞ்சையாய் அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவு சமீபமாய் நம்முடைய அருகிலே இருக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடமை நிறைந்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கடமை நிறைந்த வாழ்க்கை அல்ல. ஆமென். கண்ணியம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. நெருக்கம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. எப்போ நிரப்புவார் தெரியுமா? சொல்றாரு, என் மேல ஸ்நேகமாயிரு. ஆமென். உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. உலக ஸ்நேகம் இன்னொரு இடத்துல, உலக சுநேகம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். செத்த ஈ, ஒரே ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நார பண்ணும். ஒரே ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, 4வது காரியம் சொல்றாரு. ஆமென். கர்த்தரை நேசிக்கிற இருதயம். எப்ப கர்த்தரை நேசிக்க முடியும் சொல்லுங்க? ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு. எப்ப கர்த்தரை நேசிக்க முடியும்? சிம்பிளா, எப்ப கர்த்தரை உண்மையா நேசிக்க முடியும்? அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருங்க. என்ன சொல்லுங்க? எப்ப கர்த்தரை உண்மையா நேசிக்க முடியும்? கல்யாணம் ஆகி வரைக்கும் அப்படியே அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே இருப்போம். கல்யாணம் ஆன உடனே என்ன செய்வோம்? கரெக்டாக ஒரு 6-7 மணிக்கு என்ன செஞ்சிரியா? ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? வருது இல்லையா? வருதா இல்லையா? இப்போ வரைக்கும் வருது. எங்கே இருக்கீங்க? என்ன பிரதர்? அலெக்ஸ் பிரதர், ஜான்சி கூப்பிடுதாயா?
7:30 மணி ஆயிடுச்சுன்னா, ஒரு 7, 7:30, 8 தாண்டிடுச்சுன்னா, யோ எங்கேயா இருக்கீரு, வருதா இல்லையா சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது நம்மளை இல்லையா? சூனை கூப்பிடுது ஐயா, கூப்பிடுறதே இல்லைன்னா அப்படிங்கிறீங்களா? கூப்பிடுறது இல்லையாடா? கூப்பிடுற அடிக்கடி. ஆமே, கவனிங்க கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கவனச்சிதறல் வேணும். ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன செய்யுதுங்க, கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஏதோ ஒரு காரியம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, இழுக்குது. ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன செய்யுதுன்னு ஈர்க்குது. இருக்குதா? இருக்குதா ஐயா? இருக்குது. ஆமே, என்ன ஃபோன் வந்தாலே என்ன செய்யுது, டக்குன்னு என்ன செய்கிறோம் அந்த இடத்த விட்டு, சரி பார்ப்போங்க, நாளைக்கு பார்ப்போங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, வீட்டிலேருந்து சரி நாளைக்கு மிச்ச காரியத்தை காலையில் பேசிக்கலாம், வந்துடுறேன். ஏன்? இன்னொரு பாஸ்டர் சொல்கிறார், ஏன் ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டாங்களா? ஹோம் மினிஸ்டர், ஆமாம், ஹோம் மினிஸ்டர்லேருந்து என்ன வந்துருச்சு? ஆமாம், கால் வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னுமே வெளியில் சுற்றுறதுக்கு அனுமதியே கிடையாது. வெளியில் சுற்றுறதுக்கு நோ பர்மிஷன். டைம் முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சியா? அது கல்யாணம் கட்டினோடனே முடிஞ்சிருச்சு. டைம் எப்போ முடிஞ்சதுன்னா மணவரையிலே முடிஞ்சிருச்சு டைம். ஆமேன் தானா? அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்மை ஆமேன் ஈர்த்து, அங்கே கோபம் இல்லை, அங்கே வெறுப்பு இல்லை, ஆமேன், அங்கே கடிந்து கொள்ளுதல் இல்லை. அது இந்த ஃபோன் வந்த உடனே கிளம்பி என்ன செஞ்சிடறோம், என்னதான் வேணும்னு சொல்லு. ஆமே, முதல்ல எல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு சீக்கிரம் வந்துடுவியா, அப்புறமா என்னதான் வேணும்னு சொல்லு. ஆமே, அது அப்புறம் அப்படியே கண்டினியூவா இல்லையா? ஸ்நேகம் சொல்லுங்க. அதனாலதான் எபேசு பட்டணத்துக்கு 5வது அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது எழுதுறாரு, உங்க ஸ்நேகம் எப்படி இருக்கணும்னா, ஆமென், கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிமார்கள் கீழ்ப்படிங்க. இயேசு சபையை நேசிக்கிறது போல புருஷர்மார் மனைவியை என்ன செய்யுங்க, நேசிங்க. இதுக்கு மாறா ஏதாச்சும் பண்ணா உதவிடுங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு மாறா நீங்க பண்ணுனா என்ன வாங்குவீங்க, பிரச்சனையாகும். அதனால நான் சபையை நேசிக்கிறது போல உங்க மனைவியை நேசிங்க. ஆமே, மனைவி சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ, கரெக்டா 8:45 ஆராதனைக்கு வருகிறதோ, அதுபோல நீங்களும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்ற. இதுக்கு பேர் என்னதாய்மையா? ஸ்நேகம். ஸ்நேகம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆமென். ஸ்நேகம், தேவ ஸ்நேகம், ஆண்டவர் மேலே எப்போ ஸ்நேகம் வரும்னா, இங்கே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வெறுக்கும் போது தான் ஸ்நேகம் வரும். இன்னொன்று அந்த அன்பு பெருசாக தெரியணும். சிலருடைய அன்பு நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இருக்கா? அனுபவம் இருக்கா உங்களுக்கு? சிலருடைய அன்பு ரொம்ப பெருசாக தெரியும். நான் சிலரெல்லாம் இழக்க ஆயத்தமாகவே இல்லை. ஆமென். சிலரெல்லாம் இழந்து போக ஆயத்தமாகவே இல்லை. அந்த அன்பு எனக்கு ரொம்ப பெருசு. இருக்கா? சொல்லுங்க. அந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அன்பு என்ன ரொம்ப கட்டி வச்சிருக்கு என்னைய. அந்த அன்பு என்னை என்ன செய்யலை, வெளியில் விட மாட்டேங்குது அந்த அன்பு. ஆமென். சிலருடைய அன்பு அது கடிந்து கொள்ளுதல் நிறைந்த அன்பு. ஆமென். புத்தி சொல்லி என்னை திருத்துகிற அன்பு. ஆமென். என் கஷ்டத்தில் எனக்கு உதவுகிற அன்பு. ஆமென். என் கஷ்டத்தில் என் கண்ணீரில் என் கூட நிற்கிற அன்பு. ஆமென். புரியுதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதெல்லாம் விடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, நான் என் மனசு வரல, ஆயத்தமா இல்லை நான். தட் இஸ் கால்டு லவ். தட் இஸ் கால்டு ட்ரூ லவ். அதைத்தான் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்தரிப்பார்கள், உண்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள். அது எப்படியாமா? அவர்களுடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? களஞ்சியம் உலக ஆசீர்வாதம், களஞ்சியம் தேவ ஆவிக்குரிய வாழ்வு. ஆமென். களஞ்சியம். ஆமென். கோதுமையை சேர்க்கிற இடம், கோதுமையை சேர்க்கிற இடம் களஞ்சியம். அறுப்பின் மணிகளை, அறுப்பின் பயிர்களை, ஆமென், முத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் களஞ்சியம். சொல்றாரு, நீ என்ன சிநேகி, உன் களஞ்சியத்தை நான் நிரப்புவேன். ஆமென் தானா? நீ என்ன சிநேகி, உன்னுடைய களஞ்சியத்தை, உன்னுடைய குடோன், ஆமென், உன்னுடைய குடோனை நான் நிரப்புவேங்கிறார். ஆமென். சில குடோன் காலியா இருக்கும் பாத்துறீங்களா? ஆமென். காலியா இருக்கிறதுக்கு பேரே என்னதுதான்? குடோன் தான். ஆமென். ஆனா சில குடோன் நிரம்பி இருக்கும் பாருங்க. உன் களஞ்சியத்தை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். வாசிங்க, அடுத்த காரியத்தை வாசிங்கனே. அப்போ என்ன சொல்லுங்க? கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற முதல் காரியம், என்னுடைய கச்சாடி கழுவப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். 2,
அவன் தேவ பயம் நிறைந்தவனாய் நான் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3, ஆமென், வாயை விரிவாய் தர. எதனால? அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்த, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்த என் இயேசுவை துதிக்கும்படி, உயர்த்தும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை பாடும்படி என் வாயை நான் என்ன செய்வேன்? விரிவாய். அதை கர்த்தர் துதியினாலே, புதிய பாடல்களினாலே நிரப்புவார். பாருங்க, தம்பிக்கு ஆண்டவர் புது புது பாட்டா தர்றார். ஆமென். புதிய பாடல்களினாலே ஆசை, அவரை பாடணும்னு ஆசை அவருக்கு. அதனால என்ன செய்யறாரு? பாட்டு அதிகமாக தர்றாரு. நான் அவருடைய வார்த்தையை தேடணும்னு ஆசை, எனக்கு நிறைய தர்றாரு. அவர் பாடணும்னு ஆசை, எனக்கு தேடணும்னு ஆசை. அப்போ பாடுதலும் தேடுதலும் ஒன்று சேரும் போதியா கூடுதல் ஸ்ட்ராங் ஆகிடும். கை தட்டிருங்க. விளையில்லை. ஆமென். பாடுற ஆளும் தேடுற ஆளும் ஒன்னா சேர்ந்தா கூடுகை எப்படி அறியா? ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிடும். ஆமென் தானா? ஆமென் சொல்லிருங்க. கடைசி ஆமென். அடுத்து சொல்லிட்டே இருப்பாருங்க ஸ்நேகம். அடுத்து 5:7, லூக்கா 5:7 வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை என்ன பண்ணாங்களாமா? சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக என்ன பண்ணினார்கள்? நிரப்பினார்கள். சொல்லுங்க, அமிழத்தக்கதாக. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அமிழத்தக்கதாக நிரப்பினார். இங்க நடந்த சம்பவம் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன சம்பவம்? எப்படி நிரம்பிச்சு படகு? படகு எப்படி நிரம்பிச்சு? சொல்லுங்க. சொல்லுவார் பேதுரு, ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? முழுவதும் இங்கதான் ஆண்டவரே இருந்தேன், முழுவதும் இங்கதான் பிரயாசப்பட்டேன், எனக்கு நல்ல மீன் பிடிக்க தெரியும், நான் கை தேர்ந்தவன், வலைய எப்படி கையாளணுங்கிற டெக்னிக்கெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு மீனவன், ஆனா ஒண்ணுமே அகப்படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாரு. ஆகிலும், சொல்லுங்க எல்லாரும், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த வலையை நிரப்புனது எது? பேதுருடைய டேலண்டா? பேதுருடைய திறமையா? பேதுருடைய அனுபவங்களா? சொல்லுங்க. பேதுருக்கு இருந்த அந்த சமயோஜித அந்த கையாளும் திறனா? நெவர் நெவர் நெவர். ஒண்ணு அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் கடலுக்குள்ள போறாரு. ஆமென். அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் கடலுக்குள்ள போறாரு. ஆண்டவரே, முழுவதும் இங்கே தான் இருந்தேன், ஒன்றும் அகப்படல. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் பலமுறை ட்ரை பண்ணியிருப்போம், பலமுறை பிரயாசம் எடுத்திருப்போம், ஒன்றும் நடந்திருக்காது. ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்லுவார், கொஞ்சம் தள்ளி போடுற அப்படிம்பாரு. நம்ம என்ன நினைப்போம்? எத்தனை தடவை எழுதியாச்சு எக்ஸாம் எத்தனை தடவை எழுதியாச்சு. ஆமென். யூபிஎஸ்சி எழுதியாச்சு, டிஎன்பிஎஸ்சி 1, 2, 4, 3, 5, 10 வரைக்கும் எழுதியாச்சு. ஆமாம், என்னையா எத்தனை முறை எழுதியாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த முறை எழுது, இந்த முறை எழுது. சொல்லுங்க, இந்த முறை எழுது. ஆமென். அப்போ நீங்கள் நினைப்பீங்க கடைசியா அதான் கடைசி சந்தர்ப்பம். அந்த கடைசி சந்தர்ப்பத்தை தான் நம்ம என்ன செஞ்சிருவோம்? உதாசீனப்படுத்துவோம். நல்லா கவனிங்க. அந்த கடைசி சந்தர்ப்பங்கிறத அறியாம அந்த கடைசி சந்தர்ப்பத்தை தான் என்ன செய்வோம்? the last chance. அதைத்தான் என்ன பண்ணுவோம்? உதாசீனப்படுத்துவோம். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய உதாசீனம், அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய அசட்டை, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய நிராகரிப்பு. அதை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது. இப்ப சொல்றாரு, ஆகிலும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? மறுபடியும் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு கட்டி வைக்கப்பட்ட இந்த வலையை எடுத்து நீங்க சொன்னனால போடுறேன். கர்த்தர் சொன்னனால போட்ட வலை 2 படகை நிரப்புச்சு. என் பிள்ளைங்க கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுது.
ஏசப்பாக மகிமைப்படுத்திருங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்னனால 2 படகு நிரம்பிச்சு, சொன்னதை கேட்டனால 2 படகு நிரம்பிச்சு. கர்த்தர் சொன்னனால 2 படகு நிரம்பிச்சு, சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தாம, தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தாம, தான் யாருன்னு டிக்ளேர் பண்ணாம, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதே படகு அதே வலை, ஆனா நிரம்பிருச்சு. இப்போ நிரம்பிருச்சு. அல்லேலூயா. the word of God, the word of God. சொல்லுங்க, word of God. கர்த்தருடைய வார்த்தை. 1 கழுவணும், 2 பயப்படணும், 3 வாயை திறக்கணும், 4 ஸ்நேகிக்கணும், 5 என்ன செய்யணும்டா? என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அன்கண்டிஷனல் சரண்டர். எங்கே போகணும் ஆண்டவரே? எந்த இடத்துல தங்கணும் ஆண்டவரே? எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? வழியில் எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? வழியில் சாப்பாடு தருவீங்களா? மீன் பொரிச்சது கிடைக்குமாப்பா? கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பாடு தருவீங்களா ஆண்டவரே? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தேங்காய் எண்ணெய் சாப்பாட்டுக்காரங்களாம் கை தூக்குங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தருவீங்களா? ஒன்றும் வேண்டாம். அன்கண்டிஷனல். ஆமென். அன்கண்டிஷனல் சரண்டர். ஆபிரகாம் அழைச்சார், நீ வா ஆபிரகாம், வீட்டை விட்டுட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, உன் தாயை விட்டு, தகப்பனை விட்டு, உன் தேசத்தை விட்டு வா ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசல. 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசல. எலியேசர் போய் சொல்றான் லாபான் வீட்டில், என் எஜமான் செல்வ சீமான். எலியேசர் போய் சொல்றான் லாபான் வீட்டில், என் எஜமான் யாரு? செல்வ சீமான். இதெல்லாம் நீயே வச்சுக்க, நான் கொண்டு வந்துருங்க ரெபேக்காளுக்கு போடுறதுக்கு. ரெபேக்காளுக்கு போடுறதுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இனிமேல் அப்படி போவோம். கை தூக்குங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி போவேன்னு. சில பேர் கை தூக்காமல் இருக்காங்க. ஐயோ, நம்ம தான் அப்படி போக மாட்டோமே, நம்ம தான் வெறும் பை கொண்டு போவோமே. பை கொண்டு போவோம் எதுக்கு? வாரும் ஐயா போதகரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. கோபமும் வருது, எரிச்சலும் வருது. என்ன செய்யறது? ஆபிரகாம் செல்ஃப் கண்ட்ரோல் இருடான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமே. நம்ம எப்படி போவையா பாஸ்டர்? மற்றபடி அந்த இதெல்லாம் பாஸ்டர், மற்றபடி போகும்போது இந்த வரும்போது இதெல்லாம் பேசிடுறீங்களா? என்னை என்னவா மாற்றிட்டாங்க பாருங்க, என்னை என்னவா மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. பாஸ்டர் நீங்கள் மற்றபடி அந்த இதெல்லாம் அந்த எல்லாம் பேசி முடிஞ்சு எல்லாம் சரிம்மா டேட்டெல்லாம், அப்புறம் இந்த இப்போ நான் என்ன சொல்கிறது? லேலோயா, அப்படி யாரும் என்னை கூப்பிடாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, அப்படி யாரும் என்னை கூப்பிடாதீங்க, சரியா? நீங்களே போங்க, நீங்களே வாங்க. கல்யாணம் டேட்டு மட்டும் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த நேரம் நான் பிஸியாக இருக்கிறேன்னா ஃப்ரீயாக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரியா? வாங்கிறது, கொடுக்கறது, கொள்வது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நான் வர்றேன், கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக உங்கள் கூடயே வருவேன். அலெக்ஸ் பிரதர், அடுத்து நீங்கள் தான் நினைக்கிறேன். என்னை அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிடாதீங்க. இல்லையா? நான் உள்ள கஞ்சி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா, சரியா? ஆமே. நம்ம போகும்போது கொண்டுட்டு போவோம். போகும்போது பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு 4 பவுன் சங்கிலியை கூட்டிகிட்டு கொண்டுட்டு போவோம். போய் அந்த பிள்ளை கழுத்தில் போட்டு விட்டு வருவோம். எப்போ இந்த மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆள் நம்ம பொழப்பே கெடுத்துருவானாட்டு இருக்கேங்கிற பார்க்குதியோ இந்த மூஞ்செல்லாம். என்னம்மா இருக்கட்டும்மா கர்த்தர், நீங்கள் அந்த எண்ணெய் வரட்டும் பாருங்களேன். என் மருமகளுக்கு நான் 1.5 பவுன் ஒரு 4 பவுனில் ஒரு சங்கிலியை கொண்டு போய் போட்டு கூட்டிகிட்டு வருவேன். அந்த எண்ணெய் வரட்டும் பாருங்களேன். உள்ள 4 பவுன் இல்லை, எக்ஸ்ட்ராவே கொண்டு போவீங்க. இதை நீங்கள் பழகுங்கன்னு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். இல்லையா? சொல்லுங்க பாப்போம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. அப்படி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மை நேம் இஸ் ஆபிரகாம் பிரான்சிஸ், நான் உங்கள் போதகன். அதைத்தான் செய்வேன், அதுதான் செய்வேன். ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அதைத்தான் செய்ய போகிறோம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. நிறைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிறைய நிரப்புக. 2 வசனத்தை படிச்சுட்டு முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 9:17, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனம், அப்போஸ்தலர் 9:17, ரோமர் 15:13.
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், நீ பார்வையடையும்படி இயேசுவாகிய கர்த்தர், நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கு என்ன பண்ணினார்? அனுப்பினார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மை களஞ்சியத்தால நிரப்புவாரு. ஆமென். அறிவினால நிரப்புவாரு. ஒருத்தனை ஞானத்தினால நிரப்புறாரு. பாருங்க, யாத்திரை 31:5, 33, 35, 33ல பெசலெயேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எதால நிரப்புறாரம்மா? ஆவியினால, ஞானத்தின் ஆவியினால. காரணம், அவன் யூதா கோத்திரம். காரணம் யாரம்மா? எதுக்கு அவனை பெசலெயேல ஞானத்தின் ஆவியினால நிரப்பினாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை டிசைன் பண்றதுக்கு, உடன்படிக்கை பெட்டியை டிசைன் பண்றதுக்கு ஒருத்தன் ஆவியினால் நிரப்புறாரு. அவன் பேர் பெசலெயேல். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப சொல்றாரு, நிருபத்துக்கு வர்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது அனனியா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். எங்க போய் சொன்னாரு ஆண்டவரே? ஆமென். எங்க போய் சொன்னாரு? ஆமென். தமஸ்குக்கு போற வழியில சவுலை சந்திச்சிட்டாரு. சவுல் என்ன செஞ்சாரு? ஒரு டிவைன் என்கவுண்டர் ஒன்று நடக்குது. ஆமென். ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்குது. சவுல் பவுலா மாற்றப்படுறாரு. இப்ப அனனியா என்கிற தீர்க்கதரிசியை சவுலிடத்தில் அனுப்பி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமென். அனனியா, சவுலுடைய கண்கள் குருடாயிடுச்சு. இப்ப நேரு வீதியில ஒரு வீட்டில் சவுல் பவுலா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அனனியா தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்பும் போது அனனியா சொல்றான், ஐயோ ஆண்டவரே, அவனிடத்துல நான் போக மாட்டேன், அவன் அடிச்சு கொண்டு போடுவான். இல்ல அனனியா, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். என்ன கவனிச்சவங்க கைதட்டுறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன கவனிச்சிட்டு இருந்தவங்க கைதட்டுறீங்க. அப்படியே எப்போ முடிப்பாருன்னு உட்காந்துருக்கிறவங்க கைதட்டல. நான் என்ன சொன்னேன்னு திரும்ப யாராச்சும் எந்திரிச்சு சொல்லுவீங்களா? ஆமென். அனனியான்னு ஒரு மனுஷனை அனுப்பி சொல்றாரு. என்ன தெரியுமா? அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். எவ்வளவு பேர் சந்திச்சீங்க அவரை? நம்ம வாழ்க்கையின் பாதையில் எவ்வளவு பேர் சந்திச்சீங்க? ஆமென். இயேசுவாகிய கர்த்தர், நீ பார்வையடையும்படிக்கு, நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். எதால நிரப்புறாமா? பரிசுத்த ஆவியினால். எப்போ? கழுவப்படும் போது, பயந்து நடக்கும் போது, சிநேகிக்கும் போது, ஆமென், வாயை திறந்து துதிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, எதால நிரப்புவாராமனே? எதால நிரப்புவாராமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீங்க பலன் அடைஞ்சிருவீங்க. நீங்க தைரியமான ஆளா மாறிடுவீங்க. உலகம் முழுவதுக்கு சாட்சியா மாத்திடுவாரு. உலகம் முழுவதுக்கும் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைய. ஒன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தெளிவுள்ள மனிதர்களாய் இருப்பீர்கள். சபை தெளிவுள்ள புத்தியுள்ள மனுஷனாய் மனுஷியாய் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியும். அதான் சொன்னார், பரிசுத்த ஆவியானவராலே உன்னை நிரப்புவார். அந்த பவுலுடைய உபதேசத்தை தான் நான் எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். புரிஞ்சுங்களா? பவுலுடைய உபதேசம் இல்லாமல் சபை கட்டப்பட முடியாது. பவுலுடைய உபதேசம் இல்லாமல் வாழ்க்கை கட்டப்படாது. சபையுடைய உபதேசம், பவுலுடைய உபதேசம் இல்லாமல் ஆமென் குடும்பங்கள் கட்டப்படுவதில்லை. பவுலுடைய நிருபங்கள் அல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு கட்டி எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷமான உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி எழுதி வச்சிருக்கார், சபைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யறாராமா? நிரப்புவார். ரோமர் 15:13 வாசிங்கண்ணே. ரோமர் 15:13. ரோமர் 15:13 சீக்கிரமான. பரிசுத்த ஆவியினால், ஆவியின் பலத்தினாலே. அப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பாருங்க, வசனத்தை கோர்வையா பார்க்கணும். பரிசுத்த ஆவி வரும்போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன அடைஞ்சிருவீங்க? பலன் அடைஞ்சிருவீங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பெருகிருமா ஐயா? நம்பிக்கை பெருகும்.
அசைக்க முடியாது. உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. இல்லையா? அப்படிதானா? சொல்லுங்க. அசைக்க முடியுமா உங்களை? நம்பிக்கை வந்துருச்சுன்னா அசைக்க முடியுமா? நம்பிக்கை எதில் வருதாமா? ஆவியின் பலத்தினால். பலத்தினால். ஆமென். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு அதை தானே தேடி அலையிறோம். என்னையா? அதுக்கு தானே வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு சர்ன்னு வண்டி எங்க போதியா? எங்க போகுதியா? சொல்லுங்க. கோத்தகிரி போய் நிற்கிதியா, ஊட்டி போய் நிற்கிது, வால்பாறை போய் நிற்கிது, கொடைக்கானல் போய் நிற்கிது. ரிலாக்ஸேஷன் மண்டை ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? ஓடுறோம்ல. ஆமே இல்லை இல்லையா? என்னையை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிற ஒரே இடம் கொடிவேரி. இந்த பசங்க என்னை கூட்டிகிட்டு போகிற ஒரே இடம் கொடிவேரி. மீது மற்றபடி போயிட்டு வரும்போது நம்ம காந்தல் போனேன்பாங்க. என்னடா காந்தலா அப்படின்னு வார்த்தையே கேள்வி. இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காந்தல்னு ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு. என்ன 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 ரெடியா அண்ணா போகலான்னா அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு இடம்னா இந்த இருக்குண்ணா, இந்த கொடிவேரிக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. வேறு எங்கேயும் கூட்டிட்டு. அதனால் நான் இந்த வருஷம் வேறு பிளான் வச்சுருக்கேன். நான் மாத்திரம் அல்லேலூயா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனுஷன், பலனடைஞ்ச மனுஷன் எதில் நிரம்பி இருப்பாராமா? கழுவப்பட்ட பாத்திரம். ஆமென். கழுவப்பட்ட பாத்திரம், தேவனுக்கு பயந்த பாத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தரை சிநேகிக்கிற பாத்திரம், கீழ்ப்படுகிற பாத்திரம், கீழ்ப்படுகிற பாத்திரம். அல்லேலூயா. ஞான அறிவினால நிறைந்த பாத்திரம். சாட்சியா மாறிட. 1 2 சந்தோஷமும் சமாதானத்தினாலும் நிரப்புவார்.